வீரன் தானே, அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேராண்டி மதுரை வீரன் தானே. தூள் பட வெற்றி விழா முதல் நாள் வெற்றி விழாவுக்கு அவர் வந்தாரு. நான் வந்து இந்த கெட்டப்புல போல, அதை காசி கெட்டப்புல போயிருந்தேன். அவர் பார்த்து அப்படியே முன்னால வந்து வந்துட்டாரு. ஆலோசனை பல்பு கண்ணே தான் அடிக்கும், கண்ணு வேற பூசும். இந்த 2 கண்ணுக்கு மேலையும் லைட்டா குத்தும். கரெக்டா ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் அதை அப்படி பண்ணாதான் அந்த ஆடியன்ஸ்ல அப்ளாஸ் கிடைக்கும்ல. அது அப்படிங்கும்போது இந்த வழியெல்லாம் போயிடும். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான். மனிதரில் இதை யாரும் அறிவாரோ. ஏன்னே அந்த கெட்டப் நீங்க கிட்டே போக முடியாதுனே. அந்த வைக்கிறது, அதை பார்க்கறது, செய்யறது, அடடா அடடான்னு அந்த ஒரு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா ஆக்டிங், ஒரு இன்ச்சு கூட பார்த்தீங்கன்னா அப்படின்னா போதும். அவர் ரொம்ப தான் இந்த தான் கரெக்டான வருமானம் வந்துருமா, பசங்களை நல்லா படிக்க வச்சிடலாமா, இந்த தயக்கம்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆமா, அதெல்லாம் இருந்துச்சு சார். அப்புறம் கொஞ்சம் மாதிரி இருப்போம், ஒரு ஷோ வந்துடும். அதெல்லாம் தொழில், கலைத்தொழில் வந்து நம்மளை யாரையும் வந்து இது விடாது, கைவிடாது. ஆமா. சார் நீங்க அந்த படத்துல ஒரு நினைச்சுக்கார சார் விக்ரம், அவரை மாதிரி இருக்கே சார், அவரை மாதிரி இருக்கணும்னு நம்மளுக்கு கொஞ்சம் குஷி வந்துச்சு. சினிமா விகட நேயர்களுக்கு வணக்கம். நான் மாபாண்டியராஜன். நம்ம சினிமா யூடியூப் சேனல்ல கதிர் கமல், ரஜினி, சோமு அப்படின்ற 2 நகல் நட்சத்திரங்களோட இன்டர்வியூ வந்து அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மதுரைக்கு வந்திருக்கோம். யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா விக்ரம் ரவி அவர்களை பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு அவர் நமக்காக வந்து பல கெட்டப்புகளை போட்டு காமிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம அவர் லைஃப் ஜேர்னியுமே வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. அவர் என்னென்ன சொல்றாரு, என்னென்ன கெட்டப் போட போறாரு அப்படின்றத வாங்க போய் பார்ப்போம். அண்ணே வணக்கம். வணக்கம் பாண்டியராஜன் அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களை வந்து நீங்க விற்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னது யாரு? நான் ஒர்க் ஷாப் வச்சிருந்தேன். ஒர்க் ஷாப் வச்சிருக்கும் போது அப்பதான் வந்து நம்ம இதுக்குள்ள விக்ரம் சார் படம், அதான் சேது படம் வந்தப்ப அது வரும்போது நம்ம ஒர்க் ஷாப்ல கொஞ்சம் அந்த லைட் அந்த இதே மாதிரி வச்சு தாடி வச்சிருப்போம். அதுல வந்து விக்ரம் சார் வந்து அவ்வளவா வெளியில யாருக்குமே அவ்வளவா அந்த இது தெரியல. படத்துக்கு அப்புறம் தானே தெரியும் அந்த படம், அதான் வெளியில தெரியல. அப்ப ஒர்க் ஷாப்ல வர்றாளுங்க, சார் நீங்க அந்த படத்துல ஒரு நினைச்சுக்கார சார் விக்ரம், அவரை மாதிரி இருக்கே சார், அவரை மாதிரி இருக்கணும்னு நம்மளுக்கு கொஞ்சம் குஷி வந்துச்சு. அப்படியா, நம்ம மாதிரி அப்படியா இருக்கு கண்ணாடி பார்க்க, அதை பார்க்க. அப்ப நீங்க மதுரையில இருந்தீங்களா? மதுரை கிடையாது, நம்மளோட சொந்த ஊர். என்ன சொந்த ஊர் ராஜபாளையத்துல ஒர்க் ஷாப் வச்சிருந்தேன். ஒர்க் ஷாப் இருக்கும் போது அங்க நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, அதாவது என்ன சொல்ற டான்ஸ் டீம் இருக்கும். அதுல ஒரு ஆள் வந்து நம்மளுடைய அதாவது அண்ணன் தம்பி மாதிரி, அவர் பேர் தேவா. அவர் நம்ம ஊர்ல வந்து ஆடல் குரூப் வச்சிருந்தாரு. சரி, அதுல அவர் தான் வந்து நீங்க அந்த கிட்ட போடுங்கண்ணே, அந்த படத்துல பாட்டு பூரா சூப்பர் கிட்டு, அதுல சூப்பர் டூப்பர் கிட்டு வந்து இந்த காணக்கருங்குல காண கருங்குயிலே கச்சேரிக்கு வாரியா வந்து அதுல விக்ரம் சார் ஊடால ஒரு சின்ன ஒரு பீட் ஆடுவாரு. அந்த ஒரு ஒண்ணுமே நல்லா இல்ல, ஒண்ணுமே நல்லா இல்ல, ஹே ஹே கண்ட டக்கு வருவார்ல, அந்த இதான் என்னைய அவர் ரசனம்ல நம்ம அவர் தான் என்னைய அவர் ஒரு இப்படி ஆடுங்க. எனக்கு அப்ப நம்மளுக்கு ஆட தெரியாது, ஏதோ கொஞ்சம் சரி வாங்க சொல்லி கொடுத்து அந்த அந்த பாட்டு ஆடலும் பாடலும் வைக்கும் போது ஃபர்ஸ்ட் நல்ல அப்ளாஸ். என்னடா நம்மளுக்கு என்ட்ரியே இப்போ அழகா இருக்கு அப்படின்னா சரி பார்ப்போம். சரி அப்படியே போயிட்டு இந்த ஷோ போயிட்டு இந்த ஒர்க் ஷாப்ல டெய்லி 500 ரூபா 1000 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா இந்த இதுக்கு போகும்போது அப்ப சம்பளம் எனக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு ஆர்வம், நம்மளுக்கு வந்து இது முக்கியம் கிடையாது, அதாவது அமௌண்ட் முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு பரவாயில்ல, ஆடியன்ஸ் நல்லா கை தட்டாங்க செய்யறாங்க, நம்ம இப்படியே போவோம்னு சொல்லி அப்புறம் நம்மளை பூரா எல்லாரும் அங்குள்ள இருக்கும்ல அடமா டீம் இருக்கும்ல, அவங்க பூரா கூப்பிட்டாங்க, சார் வாங்க சார் வாங்க. அப்படியே போகுது அந்த பாட்டு, ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா அதே பாட்டு வந்து இது காட்டாங்க, ஒன்சுமார் கேட்பாங்க. அது அப்படியே இருக்கும். அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்புறம் அடுத்த படம் பாத்தீங்கன்னா விக்ரம் சாருக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம்னா என்ன படம்,
என் மனவானில் சிறகை விரிக்கும் அந்த படம். காசி. அந்த படம் வந்த உடனே நானும் ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது நம்ம முடியை கொஞ்சம் ஒட்டா வெட்டிருந்தேன். ஒட்டா வெட்டி ஒரு ஒர்க்ஷாப்பில் நம்ம எப்படி இருப்போம், கொஞ்சம் அழகா தானே இருப்போம். அதுலயும் அவர் அப்படித்தான் இருப்பாரு. ஏனே அந்த கெட்டப்பை விட இந்த காசி கெட்டப்ப உங்களுக்கு சூப்பரா இருக்கும்னே, நீங்க வாங்கினேன் எப்படின்னு சொல்லி அந்த பாட்டு முதல்ல என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே அந்த பாட்டு. அது பாத்தீங்கன்னா இன்னே அந்த கட்டப்பை விட இந்த கட்டப்பு உங்களுக்கு அப்படியே இருக்குனே அப்படின்னு ஆடியன்ஸ் சொன்னாங்க. அப்புறம் அப்படியே லைன் ஓடிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் ஆடியன்ஸ் சொன்னாங்க. உங்க அந்த தேவான்றவர் உங்களை பார்த்துக்கோ, உங்களுக்கு எப்போ தோணுச்சு நம்ம பார்க்கும்போது கண்ணாடி பார்க்கும்போது நம்ம விக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு? எனக்கு சார் இப்ப கூட எனக்கு அப்படி இல்லை, எனக்கு உங்களுக்கு தோணவே இல்லை. ஏன்னா அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அவர் ஒரு அழகு லுக்கு, அவர் மாதிரில நம்ம கிட்ட போக முடியாது. இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு இருக்க போயிட்டான் நம்மளை கூப்பிடுறாங்க. அப்படியே ஒவ்வொரு கட்டப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. காசி அப்படி ஒவ்வொரு கட்டப்பும் முதல்ல என்ன சேது, அப்புறம் காசி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தூளு. இனே எல்லாம் சொன்னாங்க, இனே உங்களுக்கு அந்த கட்டப்பெல்லாம் உங்களுக்கு இது வராதுனே, ஏன்னா அவர் அதுல ஆளும் அப்படி இருக்காருன்னு, ஆளும் மீச வச்சு ஆளும் பயங்கரமா பாடிக்கிட்டே இருக்காரு. நீங்க பாவம் ஆள் ஓஞ்சி இப்படி இருக்கீங்கண்ணே அப்படின்னு அப்ப போனேன். கொஞ்சம் உடம்பு ஏற்றி அதே மாதிரி தாடி வச்சு மீச வச்சு அதை பார்த்தா இதை விட அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அது முடிச்ச உடனே அடுத்த படம் என்னோட வருது பிதாமகனும் இதெல்லாம் அடிச்சு அடுக்கு. ஏன்னே அந்த கெட்டப்ப நீங்க கிட்டே போக முடியாதுனே, அந்த வைக்கிறது, அதை பாக்குறது, செய்யறது, அடடான்னு அந்த ஒரு, அதாவது இது ஃபிட்டா இருக்கும், உடம்பு ஃபிட்டா இருக்கும், மூச்சு சாதா இருக்கும். இந்த பாக்குறது இந்த பாக்குறதுலாம் ஒரு மாதிரியா இருக்கும். உடம்பு இதா இருக்கும், மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதாயம் அவ்வளவுதான். ஏன்னா அவருக்கு ஆத்திரம் இதான் கோவம்னு அவருக்கு அந்த கேரக்டர்ல வராது. ஏன்னா இது உங்களுக்கு கிட்டே போக முடியாதாங்க. ஆனால் நம்மளை எல்லாரும் ஒன்று ஆஃப் அன் ஹவர் வைக்காங்க. சரி அதான் போடுவோம். அது பார்த்தா அது இது எல்லாத்தையும் அடிச்சு. அது இந்த கெட்டப்ப பூரா இந்த நயகனை பண்ணோம்ல, காசி என்ன கெட்டப்பு, தூள், இதை விட இது ரொம்ப இதாகிடுச்சு, ஹைலைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து வருவேன். ஆடியன்ஸ் வந்து விக்ரம் சார் அதில் எப்படி இந்த கையில் இதோடு வரல, பஞ்சத்தோடு வர்றாருல, தீப்பந்தத்தோடு வருவாரு. அதே மாதிரி ஆடியன்ஸ்ல வந்தோடனே அந்த இந்த கடைசி இந்த ஃபைட் இருக்குல்ல, இல்லை ஃபைட் அதை பண்ணுவேன். இல்லை ஃபைட்டை ஒன்னா அது செம்ம ஹைட்டு நம்மளுக்கு. அது ஓடிட்டு வந்த உடனே அடுத்து என்ன படம், தெய்வ திருமான். இந்த நிலோ அது வந்துச்சு. அது என்ன சொன்னாங்க தெரியுமா, எனக்கு படம் வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முந்தையே இந்த கெட்டப் நீங்க போடவே முடியாது, ஏன்னா அந்த ஆள் பின்னி எடுத்துட்டாருன்னு அவரை மாதிரி நீங்க பண்ணவே முடியாதாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா ஆக்டிங், ஒரு இன்ச்சு கூட பார்த்தீங்கன்னா அப்படின்னா போதும். அவர் ரொம்ப தான் வரும். இந்த அதான் இதான் அப்படின்னோம்னா அது ஓவரா போனாலும் ஆடியன்ஸ் பார்த்துருவான், டேய் போதும் உள்ள போன்றுவான். அது இது எல்லாத்தையும் விட என்ன கெட்டப்பு, தெய்வ திருமகன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி போச்சு. ஸோ மற்ற கெட்டப் போடுறவங்களுக்கு வந்து டான்ஸ் அதிகமா இருக்கும். ஆமா. ஆனா இப்ப நீங்க சொல்ற கெட்டப்ல காசியா இருக்கட்டும், பிதாமகனா இருக்கட்டும், தெய்வ திருமகன், மூணுமே வந்து நடிக்கணுங்கிறது தான் முக்கியம். ஆமா, இதுதான் கஷ்டம். ஸோ உங்களுக்கு டான்ஸே வந்து நீங்க மெக்கானிக்கா இருந்துட்டு டான்ஸுக்கு வரும்போதே கொஞ்சம் கஷ்டமா இருந்தப்போ, இப்ப அவரை மாதிரி நடிக்கணுங்கிற போது எவ்வளவு டாஸ்க் உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை எப்படி கத்துக்கிட்டீங்க நீங்க? அதான் சார், வேற ஒண்ணும் இல்லை சார், நம்ம அதுவும் ஆயிட்டோம்ல. இப்ப நம்ம ஒண்ணும் வேண்டாம். இப்ப மாவு இருக்குல்ல, என்ன மாவு, இட்லி மாவு, அதுலயே ஊத்தாப்பம், தோசை, ஸ்பெஷல் தோசை போடுறோம்ல, அது மாதிரிதான். ஆனா உள்ள இருக்கிறது என்ன இருக்கு, மாவு ஒண்ணுதான். அதே மாதிரி விக்ரம் நமக்குள்ள உள்ள விக்ரம் சார் உள்ள வாங்கிட்டாரு. என்னடா நம்ம அவ்வளவு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவர் இன்னைக்கு எத்தனையோ வருஷமா சினிமால இருந்து அவமானப்பட்டு இது போட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விக்ரம் பெரிய நல்ல ஒரு ஹீரோ ஆயிட்டாரு. அவர் மாதிரி நம்ம பண்ண முடியாது. அவரை மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆண்டவன் நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன இதை கொடுத்துருக்கான், மூஞ்சி கொடுத்துருக்கான், பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு இதான் உங்களுக்கு. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தது உங்களுக்கு சார்? எத்தனை தடவை அந்த கிளிப்பிங்கை போட்டு நம்ம ஒவ்வொரு படம் சார், அவர் விக்ரம் சார் படத்தை பூரா நான் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அதுல நம்ம இதுக்கு என்ன சொல்றது, மேடையில போய் ஆடி சொல்லுவாங்க, ஆக்டிங் ஒருத்தர் சொல்லுவாங்க, கூட நம்ம பின்னால் ஆடுறாங்களே குரூப்பு, ரஜினி
நீங்கள் அந்த அந்த இது வச்சீங்க, இது சூப்பராக இருந்துச்சு, இந்த இது வச்சது வந்து சரி ஏன்னா விக்ரம் சார் அதெல்லாம் எப்படி வச்சிருப்பாரு அப்படியே எங்கேருந்து அங்கேருந்தே நம்மளுக்கு ஒரு இது வரும், இது அழகாக இருக்குது, இது பண்ணலை, நல்லா அப்படி பண்ணப்ப நம்மளுக்கு அப்படி நம்மளுக்கு கொஞ்சம் சரி நான் இதை பண்ணும் போது அதை நம்ம பிடிச்சி விடுவேன். பேசாமல் இருந்தாங்கன்னா அப்போ இது நம்ம இந்த கெட்டப் நம்மளுக்கு இது இந்த ஆக்டிங் சைடில் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எது அழகான ஆக்டிங் அங்கேருந்தே வந்துடும் நம்மளுக்கு. சொல்லுங்க அப்படியே இந்த கெட்டப்புக்கு ரெடியாக ரெடியாகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேஜுக்கு போகும்போது எந்த ஏஜில் போனீங்க? அதே மாதிரி நான் எல்லாரும் வந்து கல்யாணம் முடிக்காத முந்தி தான் போவாங்க. நான் கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைக்கு அப்பாவான பிறகு தான் போனேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு அப்படித்தான் அன்னைக்கு அப்போ தான் அந்த நம்மளுக்கு ஒரு இது வந்துச்சு, நம்மளுக்கு வாய்ப்பு வந்துச்சு. அதனால நம்ம அதை வச்சு அப்படியே நம்ம போயிட்டோம். நம்ம அவரும் அப்படிதானே, அவரும் கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆன பிறகு ஆமாம்மா கல்யாணம் ஆன பிறகு தான். அதே மாதிரி நானும் கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளை 2 குழந்தைகள் பிறந்த பிறகு தான் அப்படியே போக வேற. அது கூட இவன் அறமில்லாமல் போகிறான் ஏன்னா அப்போ ஆடலும் பாடல்னா கொஞ்சம் மக்கள் ஆடின்னு வெளியில் நம்ம அண்ணன் தம்பி எல்லாரும் ஆட போகிறான்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம காரை வாங்கலை, காரை வாங்காமல் நம்ம மாட்டு போனோம். இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேட்டியிருக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். இதே ஒரு சாதனை தான், என்ன அவ்வளோதான். ஸோ அப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ அப்போ நீங்கள் மெக்கானிக் வேலை பார்த்துக்கிட்டே இந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னும் போது அது ஒரு கூடுதல் வருமானம், அது கம்மியோ அது கூடுதலாக தான் வாங்கிட்டு இருந்தீங்க. எப்போ நீங்கள் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு முழு நேரமாக இங்கே வரணும்னு நீங்கள் எப்போ முடிவெடுத்தீங்க? அதாவது பாண்டியராஜ் ஒர்க் ஷாப்லேயும் அந்த நம்ம எஸ்மா சொல்லக்கூடாது, ஒர்க் ஷாப்லேயும் நல்லா ஒர்க் ஷாப்பில் வர்ற வருமானத்தையும் நான் குடும்பத்தை நல்லா கொண்டு போனேன். எந்த 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 குறையெல்லாம் கொண்டு போனேன். இது கொஞ்சம் இது அதை விட கொஞ்சம் அமௌண்ட் கூடிச்சு. கூட ஸ்டேஜ் வரும்போதுக்கு அப்புறம் ஆமாம் கொஞ்சம் நான் விக்ரம் இந்த 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 இடத்துல விக்ரமை போட்டால் நம்ம சூப்பராக இருக்குண்டா. அப்போ அவரை கூப்பிட்றாங்க, அவர் இருந்தாலும் ஒரு 5 சாங் போடுவார். அப்போ நம்ம அவங்களே சார் இல்லை சார் நான் ஏற்கனவே 5ஆம் தேதி வெளியில் வாங்கிட்டேன் சார், அமௌண்ட் பார்த்துக்கங்க சார். என்ன இப்போ அப்படியே போவோம், அப்படியே கொஞ்சம் அமௌண்ட் கூட இன்னைக்கு நல்லா ஷோ போயிட்டே இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஸோ நீங்கள் அப்பயே வந்து ஒரு 2 பசங்க படிக்கணும். ஆமாம் 2 பிள்ளைங்க. ஆமாம், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அப்போ அந்த வருமானம் கரெக்டாக இருந்ததா? ஆமாம் நல்லா இருந்துச்சு. இந்த வருமானம் இந்த இது மேடை கலையை தான் உங்களுக்கு நீ முழு நேரமாக மாற்றினதுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு, எந்த குறையும் இல்லை. அதெல்லாம் ஆண்டவனுடைய அருளால் அவர் ஐயாவுடைய கெட்டப்பு கூட போய் நம்மளுக்கு இப்போனா உங்களுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஆனா அந்த சமயத்துல உங்களுக்கு வெறும் கோயில் திருவிழா, கல்யாணம் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவுமே சீசன்ல தானே இருக்கும். இல்ல சார், மற்ற சீசன்ல என்ன பண்ணுங்க இப்பன்னு கேளுங்க. இப்ப நம்ம மாசத்துல 5 ஷோ போவோம், அப்ப மாசத்துல 30 ஷோவும் போவோம். ஏன்னா அப்ப வந்து ஆடலும் பாடலுமா ரொம்ப ஒரு மக்கள் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அங்க பார்த்தா எல்லா ஆர்டிஸ்டும் வருவாங்கடா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஷோ ரொம்ப வரும். ஆனா அமௌண்ட் கம்மி, ஷோ ரொம்ப வரும். அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. அது இதுக்காக கேட்டால் அப்பயும் இப்பயும் கிளீனா ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ முழு நேரமா இதுதான்னு மாறும்போதும் சரி, நீங்க மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு இருந்தப்போ இது போகும்போதும் சரி, வீட்டுல உங்க மனைவி என்ன சொன்னாங்க? அவங்க சார் என் மேல அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. எதுனா அதே மாதிரி ஒரு கெட்ட எண்ணமே கிடையாது. இவர் போனாருன்னா கிளீனா இருப்பாரு, நம்பிக்கை. நம்ம ஃபீல்டு எப்படி ஃபீல்டுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட கண்ட்ரோல் தான் சார், நம்ம கண்ட்ரோல் தான். நம்ம எந்த இதுலையும் நம்ம ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வந்தோம்னா அது நம்மளை ஒரு அழகான இடத்துக்கு கொண்டு போகும். அதுதான் உண்மைதான். மற்றதுக்கு பயப்படுவாங்க, கரெக்டான வருமானம் வந்துருமா, பசங்களை நல்லா படிக்க வச்சிடலாமா, இந்த தயக்கம்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆமா, அதெல்லாம் இருந்துச்சு சார். அதெல்லாம் அது அப்பப்ப வரும். அது அந்த அந்நேரம் நம்ம அந்த ஒரு மனசுல ஒரு இது வரும்போது அந்நேரம் ஒரு ஷோ வந்துடும், நம்மளுக்கு வந்துடும். வந்தோடனே நம்மளுக்கு செட்டில் ஆயிடும். அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருப்போம், ஒரு ஷோ வந்துடும். அதெல்லாம் கலைத்தொழில் வந்து நம்மளை யாரையும் வந்து இது விடாது. ஆமா. இப்போ அப்பா அம்மாலாம் என்ன சொன்னாங்க? அப்பா அம்மா கூட பிறந்தவங்க? அப்பா அம்மா எனக்கு எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ஊரில் இருக்காங்க சார். அதே மாதிரி என் கூட பிறந்தவங்க 5 பேர். மூத்தது அண்ணே, 2வது அக்கா, நான். அடுத்து நம்மளுக்கு கீழே எனக்கு வந்து யாரு, அதே மாதிரி தம்பி அடுத்து தங்கச்சி. நான் இதுலேயே எனக்கு ஆண்டவன் எனக்கு கொடுத்த அதிர்ஷ்டக்காரன். ஏன்னா எல்லாத்துக்கும் அண்ணன் இருக்கும், அக்கா இருக்காது. அதே மாதிரி தம்பி இருக்காது. ஆனா எனக்கு அக்காவும் இருக்கு, அண்ணன் இருக்கு, தம்பி இருக்கு, தங்கச்சி இருக்கு. இதோட நம்மளுக்கு என்ன வேணும்? என்ன அதெல்லாம் காம்போல இருக்கு. ஆமா. அதே மாதிரி 2 பிள்ளைங்க ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட். நல்லா அவங்களால எந்த ஒரு நம்மளுக்கு
ஒரு சின்ன இந்த சொல்லே வராது. நல்லா அவங்க செட்டில் ஆகிட்டாங்க, நல்லா அழகாக போயிட்டு இருக்காங்க. 2 பசங்களா உங்களுக்கு? மூத்த பொண்ணு, ஃபர்ஸ்ட் பொண்ணு, நெக்ஸ்ட் சன். அவ்வளோதான். என்ன பண்றாங்க அவங்க? அதான் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைங்க இருக்காங்க. பையன் நான் சொன்னோம்ல எத்தனை டிகிரி முடிச்சிருக்கான்? 4 டிகிரி முடிச்சிருக்கான். பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்பிஎல். இப்போ என்ன படிக்கான்? பிஎஸ்சி படிச்சிருக்கேன். பிஹெச்டி 3 வருஷம் முடிச்சிட்டான். இன்னொரு 5 மாதம் 6 மாதம் முடிச்சிட்டான்னா அவன் லைஃப் அவன் பார்த்துக்கிடுவான். ஆமாம், இந்த ஜாலிதான். நம்மளுக்கு 500 ரூபா போதும். டெய்லி நம்மளுக்கு 500 ரூபா. என்ன வயசாகுதுண்ணே? எனக்கு இப்போ நான் பிறந்தது 1969. ஐயா பிறந்தது 1966. அவரோட நான் 3 வயசு சின்ன பையன். அவ்வளோதான். இப்ப மேக்கப் எல்லாம் முடிஞ்சு ஓகே. ஆமா, எல்லா கெட்டப் முடிஞ்சு. இப்ப காஸ்டியூம் மாத்திட்டு வந்துட்டீங்கன்னா தூள் உடனே மாத்திடுவோம், உங்களுடைய உத்தரவு. ஓகே, மாத்திடுவாங்க. ஓகே. விக்ரம் சாரை பார்த்தப்போ அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன ரியாக்ட் பண்ணாரு? ஃபர்ஸ்ட் டைம் எப்ப பாத்தீங்க அவரை? முதல்ல வந்து நம்ம இதுக்கு தூள் பட வெற்றி விழா, இந்த கெட்டப்ல இதே நான் அவர் வந்து அந்த வெற்றி விழா, அந்த 50 நாள் வெற்றி விழாவுக்கு அவர் வந்தாரு. சரி. அவங்க வரும்போது நான் வந்து இந்த கெட்டப்ல போல, அதை காசி கெட்டப்ல போயிருந்தேன். அவர் பார்த்து அப்படியே முன்னால வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாருன்னு அப்படி உட்காந்துட்டாரு. அப்புறம் அவர் முன்னால வந்து ஒரு 2 நிமிஷம் பாட்டு பண்ணேன். அப்படி பாட்டு கை தட்டினாங்க அவங்க எல்லாரும். அது ஒரு அது வந்து அந்த ப்ரோக்ராம் படியே அவங்க உங்களுக்கு புக் பண்ணியிருந்தாங்களா? புக் பண்ணல, நான் அவர் அந்த 50வது பட வெற்றி விழா அந்த விஷயம் தெரிஞ்சு நான் போனேன். நான் போன உடனே நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு அந்த அவரை பார்த்து அவர் நம்ம கூட போட்டோ செஞ்சு அது ஒரு நல்ல ஒரு பேசினாரா? ஆமா, பேசினாரா. என்ன சொன்னாரு? என்ன அப்படியே இருக்கு நீ, பரவாயில்ல, நல்லா சூப்பர் பண்ணாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து நீங்க விகடனோட ஒரு ஈவெண்ட், இந்த பார்ட்டி பாஸ்ன்னு ஆனந்த ஷோல ஒரு ஆர்டிஸ்டா வச்சு பண்ணுவாங்க. அப்ப நம்ம சார் வரும்போது அவங்க சார் இந்த மாதிரி உங்க ஆள் வராப்புல, விக்ரம் சார் வர்றாங்க, நீங்க வாங்க, உங்க கெட்டப்ப ஒரு நாள் பண்ணுங்க அப்படின்னாப்புல. சரி, அப்ப நான் போயிருந்தேன். அப்ப போகும்போது அவர் நானும் ஒரே மேடையில ஐயா நாட்டு கட்ட பாட்டுக்கு அவர் நானும் ஒண்ணு ஆடணும். மஜா கட்ட போட்டு பிதாமோன்னு பார்த்தாச்சு, தூளு எல்லா கட்டம் பார்த்தாச்சு. அதே மாதிரி தெய்வ திருமகன் அது எல்லாமே அங்கேயே போட்டீங்களா? ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஊருக்கும் அவர் வருவார்ல. ஒவ்வொரு ஊர்ல வந்து ஒவ்வொரு படம் வெற்றி விழாக்கு வருவாங்கல்ல. வெற்றி விழாக்கு வரும்போது நான் என்ன கட்டப்புல போயிருவேன், அதே கட்டப்புல போயிருவேன். அதே கட்டப்பட உடனே அந்த பாப்பா பாட்டு அப்படிதான் ஒரு இம்பாலா தேட்டரு, மணியம்பாலா மதுரையில மணியம்பாலா தேட்டர்ல வெற்றி விழாவுக்கு போகும்போது நான் என்ன வர சொன்னேன், நீங்க இந்த மாதிரி உங்கள் படம் இங்க இதுக்கு வர்றாப்புல, 50வது வெற்றி விழாக்கு வர்றாப்புல, நீங்க போங்க. நான் போனேன். போன உடனே நீயே அப்படின்னாப்புல. அப்புறம் ஆடியன்ஸ் போறேன், சார் அந்த படத்துல வர்ற மாதிரி ஏதாவது ஒரு இது கெட்ட பண்ணுங்க. ஐயோ, நான் இப்ப நான் அந்த கெட்டப்புல நான் இல்ல, என்னுடைய இவர் இருக்காரு, யாருக்காரு நண்பர் விக்ரம் ரவி இருக்காரு, அவரை கூப்பிட்டு வந்து அப்ப நான் பண்ண அப்படி. அது அப்ப நல்ல ஒரு ப்ளஸ், நல்லா இருந்துச்சு. அது ஒரு மெமரி. அது ஏன்னா வந்து உங்களோட வாட்ஸ்அப் டிபியே வந்து நீங்களும் விக்ரம் சாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி விகடனோட ஃபங்க்ஷன்ல தான் நீங்க வச்சிருக்கீங்க. ஏன்னா வந்து அதுல உங்க வீட்டுல போட்டோவுமே அத்தனை போட்டோ இருக்கு. ஏன்னா மத்த இடத்த விட அந்த ஈவெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே மேடையில டான்ஸ் ஆடி அதெல்லாம் ஒரு பெரிய நம்மளுக்கு ஒவ்வொரு ஆடிஷன் இருக்காங்க, அவங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு அமைப்பு இன்னும் வரல. ஆனா அவங்களுக்கு ஒரே வந்துடும், நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்ஸா வந்துருச்சு. உங்க பேர் தெரியுற அளவுக்கு நல்ல பழக்கம் தான். நல்ல பழக்கம். நம்ம அவர் பண்ற கெட்டப்புல ஃபுல்லா நான் அவரோட போயிருக்கேன், அவரோட போய் போட்டோ எடுத்திருக்கேன், செஞ்சிருக்கேன் எல்லாத்துக்கும். அப்படிங்கும்போது அவருக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பிடிப்பினை உண்டு நம்மளுக்கு. இப்ப அடுத்த கெட்டப் என்ன கெட்டப் மாற போறோம் சார்? இப்ப இது போட்டாச்சு, தூள் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து விக்ரம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற கொண்டு போன படம் என்ன படம்? அத காசி. அந்த கெட்டப் பண்ணுவோம்.
கல கல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகதையே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். இந்த காஸ்டியூம் இந்த அக்சசரிஸ் இதுக்கெல்லாம் எவ்வளவு மெனக்கட வேண்டியது இருக்கு. நான் ஒரு படத்துல அவங்க வந்து ஒரு பெரிய டீம் வேலை பார்க்கும் அவங்க காஸ்டியூமுக்கு லுக்குக்கெல்லாம். நம்ம அதை ஒரே ஆளா பண்ணணும், அதை மறுபடியும் அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணணும் போது எவ்வளவு சவாலா இருக்கு இந்த காஸ்டியூம் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம். சார் நம்ம ஒவ்வொரு கெட்டப்புக்கும் ஒவ்வொரு இதை பொறுத்து இருக்கு, காஸ்டியூம்ஸை பொறுத்து இருக்கு. ஒவ்வொரு காஸ்டியூம்ஸ் அமௌண்ட் கூடும். அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் வெளியில எங்கேயுமே உடனே ஈஸியா நம்மளுக்கு அமைஞ்சிடாது. அது ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கணும். இந்த மாதிரி வெள்ளை காஸ்டியூம்ஸ் வெள்ளை பேண்ட் வெள்ளை கொண்ட கொஞ்சம் உடனே அமைஞ்சிடும். அதனால எங்களுக்கு ஈஸி. கந்தசாமி மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டம். கந்தசாமி இந்த மாதிரி கெட்டப் தான் நம்ம அதை வாங்கி அதே மாதிரி ஆல்ட்ரு பண்ணி அதே மாதிரி கட் பண்ணி செஞ்சு அந்த இதுக்குள்ள மேலே அந்த சேவல் கொண்ட அதெல்லாம் ரிஸ்க்கு. இது கொஞ்சம் ஈஸி தானே நம்மளுக்கு. ஏன்னா வெள்ளச்சட்டை வெள்ளை வெட்டி தானே. இந்த பிவிசி பைப்பெல்லாம் போட்டு அட்டாச் பண்றீங்க. நம்ம எல்லாரும் அந்த ஸ்டிக்கு பெருசா வச்சிருப்பாங்க. பெருசா வச்சு கொண்டு போனா நம்ம வெளியில ஷோ போகும்போது அந்த அவ்வளவு பெரிய ஸ்டிக்கை நம்ம கொண்டு போக முடியாது. இதுனா நம்ம டக்குன்னு இப்படி கழட்டிக்கலாம். இப்படி கழட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம அதான் ஈஸியா நம்ம மாட்டிக்கலாம், கவர்ல போட்டு கொண்டு போயிடலாம். அதனால நாங்க இந்த மாதிரி ஐடியா பண்ணிருக்கோம். ஒரு பெல்லாம் பெல்ல மாட்டி. ஆமா, ஏன்னா அதுல ஏன்னா இந்த பாட்டுக்கு வந்து இது இந்த ஸ்டிக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டிக்கும் அந்த அந்த அது முக்கியம். உங்களுக்கு பெயினா இல்லையா? கண்ணை ரொம்ப நேரம் அப்படி மேல வச்சு ஒரு பாட்டு ஃபுல்லா 5 நிமிஷம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி. ஆமா, அது ஒவ்வொரு நேரம் லைட்டா இங்க குத்தும். இந்த 2 கண்ணுக்கு மேலையும் லைட்டா குத்தும். ஏன்னா அவங்க நம்ம வெளியில நாங்க ஷோ பண்ணும்போது அந்த 50,000 வாட்ஸ் 20,000 வாட்ஸ் இது போடுவாங்க, ஆலோஜன் பல்ப் போடுவாங்க. அந்த ஆலோஜன் பல்ப் கண்ணே தான் அடிக்கும், கண்ணு வேற கூசும். அதெல்லாம் நம்ம ஒரு கரெக்டா ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் அதை அப்படி பண்ணா தான் அந்த ஆடியன்ஸ்ல அப்ளாஸ் கிடைக்கும்ல. அது அப்படிங்கும்போது இந்த வழியெல்லாம் போயிடும். அவ்வளவுதான் சார். ஓகே சார். நம்ம அப்போ ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் பண்றதுக்கு நம்மளுக்கே கஷ்டமாக ஒரு படத்துல எவ்வளவு நேரம் சின்ன வித்தியா அதான் சொல்ல வரேன். நல்ல கொஸ்டின். இப்ப நம்ம 5 நிமிஷம் சொல்றதுக்கே அவர் சார் 5 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் அப்ப அவருக்கு எவ்வளவு அவர் இருந்தாரு. அவர் சொன்னார். அவரு ஒவ்வொரு படத்துக்கும் பாருங்கமே விக்ரம் சார் என்னென்ன ரோல் ஒரு கெட்ட பண்ணும்போது அதே ரோல் அடுத்த படத்துல வந்துடும். ஒண்ணு வரும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய உள்வாங்குறது அந்த இது தாக்கம் அப்படி இருக்கும். நம்ம இந்த படத்துல என்ன தெய்வ திருமகன் அதை பாருங்க. அந்த படம் முடிஞ்ச உடனே அடுத்த படத்துல அந்த படத்தினுடைய சாயல் கொஞ்சம் அதுல வரும். ஏன்னா அவர் அப்ப அந்த அளவுக்கு அந்த கெட்டப்ல உள்வாங்கிட்டார். உள்வாங்கினால அந்த கெட்டப் போறதுக்கு ஒரு இன்னும் 2-3 படம் கழிச்சு அந்த போகும். அதே மாதிரி அந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி அவ்வளவு இது பண்ணும்போது அவருக்கு அவர் கஷ்டம், நம்மளுக்கு இது அதிர்ஷ்டம். காசி பண்ணியாச்சு. விக்ரமுக்கு தேசிய விருது வாங்கின படம் என்ன படம்? பிதாமகன். அதை போடுவோம். பார்க்காத சுடுகாட்டு பிள்ளை போஜனைய வாழ்க்கை இல்லை. ஸோ இப்போ நீங்கள் மேக்கப் பண்ணும்போது பார்த்துட்டு இருந்தேன், காசியும் சரி இப்போ பிதாமோனும் சரி. ஸோ மேக்கப்ல நீங்கள் சின்ன சின்ன இப்போ நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே பக்காவாக பண்ணுறீங்க. இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க? ஃபோட்டோவை பார்ப்போம். ஃபோட்டோவை பார்த்து அதில் உள்ள எப்படி பண்ணலாம். ஏன்னா அவங்க போடுற காஸ்டியூம்ஸ் அவங்க போடுற மேக்கப்லாம் விலை அதிகமாக இருக்கும். ஆமாம், ஏன்னா அது சினிமாக்கு ஏற்ற மேக்கப்பு. நம்ம அவ்வளோ அமௌண்ட்டு போய் நம்ம கொடுத்து வாங்கவும் முடியாது. அடுத்து அந்த மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற ஒரு காஸ்டியூம்ஸினுடைய பொருள் இங்கே கிடையாது. அப்படிங்கும்போது நாங்கள் எங்ககிட்ட இங்கக்குள்ள என்ன இருக்கோ அதான் டீ தூள், அடுத்து நம்ம இதுக்குள்ள ரவை, இந்த மாதிரி எல்லாம் போட்டு இந்த காவின்னு ஒன்று இருக்கும். இந்த வெள்ளை அடிப்பாங்கல்ல, வெள்ளை அடிக்கிறதுல அந்த பொடி ஒன்று காவி பொடின்னு இருக்கும். அந்த காவி பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். ரவையில மிக்ஸ் பண்ண ரவையிலே சின்ன ரவை கிடையாது. முதல்ல சின்ன ரவை மிக்ஸ் பண்ணணும். அடுத்து வந்து இதுக்குள்ள டீ தூள் நல்லா இருக்குலே கொஞ்சம் அதை என்ன சொல்றது அளவு கூண்ண சைஸ் இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ண உடனே அதை தாடி அப்படி போட்டோம்னா
அந்த வெளியில பாக்குறதுக்கு தாடி மாதிரியே இருக்கும். அதுமே அது வந்து படத்துல செம்பட்ட மாதிரி இருக்கிறதுக்கு அந்த காவி நம்ம ஏன்னா இது இப்படி பண்ணாதான் ஆடியன்ஸ் மத்தியில ஒரு ஒரு அப்ளாஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆஹா சூப்பரா பண்ணிருக்காண்டா அப்படின்னு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஒப்பனை தானே இதுக்கு பேரு. ஆமா ஆமா இது ஒப்பனை தான். ஒப்பனை அதாவது என்ன சொல்றது, அதாவது இதுக்குள்ள அது கற்பனை எவ்வளவு இருந்தாலும் ஒப்பனை இருந்தா தான் அங்க வந்து வின்னிங் பண்ண முடியும். சரி, இது போறனால எதுவும் ஸ்கின்னுக்கு எதுவும் இதாகாது? இல்ல ஒன்றும் ஆகாது. நம்ம உடனே நம்ம பெயிண்ட் அடிக்கிறது. ஏன்னா இது அது நம்ம படத்துல அவர் வந்து படம் ஃபுல்லா பண்றாரு, 5 மாசம் 6 மாசம் ஷூட்டிங் ஓடும். அதெல்லாம் வந்து சைடு எஃபெக்ட் வராது அந்த மாதிரி இது வராது. அது ஒவ்வொரு நேரம் ஊறும், ஒவ்வொரு நேரம் லைட்டா அந்த இந்த நம்ம போடுற இதெல்லாம் இருக்குதுலே ரொம்ப விலை கம்மியானது பிறகு எப்படி இருக்கும், அது போடும்போது லைட்டா ஸ்கின்னுக்கு லைட்டா ஊறும். அதுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டா அதுக்குன்னு வந்து ஆயில கீழே போட்டு உடனே நாங்க வெளியே எடுத்துருவோம். இப்போ நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ ஒவ்வொரு கெட்டப்பும் மெனக்கெட்டு பண்றீங்க. ஸோ எப்பவாவது நம்ம ஏன் இதுக்குள்ள வந்தோம்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நம்ம தேவான்னு ஒருத்தர் நம்மள ராஜபாளையத்துல கூப்பிட்டாரு, அது நடக்காம இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை இதோட நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அந்த மாதிரி தாட் வந்திருக்கா? நம்ம அப்படியும் பண்ணலாம். நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரலைன்னா இதை விட நம்ம வந்து ரொம்ப கீழே போனாலும் போயிருப்போம். ஒரு நம்ம அப்படித்தான் எண்ணணும். ஏன்னா இந்த இந்த ஃபீல்டு வந்து இப்போ எங்க வீட்டில் 5 பேர் இருக்காங்க. 5 பேர் எங்க குடும்பத்துல என்னை விட அழகாலாம் இருந்திருப்பாங்க. என்னை விட அழகாக சித்தப்பா மாமா எத்தனை அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு இந்த இந்த என்ன தொழில், இந்த கலைத்தொழில் வந்து ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கானா அதை நம்ம செஞ்ச புண்ணியம். ஆனால் இதில் வந்து பொருளாதார முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாலாம் இருக்க முடியாது. என்ஜாய்மெண்ட் நல்லா ஒரு போகிறோம், ஒரு ஊரில் போய் ஆடுறோம் பாடுறோம், அவங்க எல்லாம் வசூல் பண்ணி ரூபாய் நம்ம கொடுக்கும். நம்ம அதுக்கு தக்கன அவங்க 3 மணி நேரம் அவங்களுக்கு ஒரு மனசு என்டர்டைன்மெண்ட்டு. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. ஒரு யார் இருப்பாங்க, ஃபேன் இருப்பாங்க, ரசிகர். பரவாயில்ல, இவர் வரும்போது கை தட்டுவாங்க, அவர் வரும்போது கை தட்டுவாங்க அப்படிங்க. அது நம்மளுக்கு ஒரு இது. அவ்வளோதான் சார். நம்ம பிதாமன் கெட்டப்பு முடிஞ்சிருச்சு. ஆமாம். அடுத்து என்ன கெட்டப்பு? தெய்வ திருமகள், அந்த பாப்பா பாட்டு பண்ணுவார்ல, பாப்பா பாப்பா, அது போடுவோம். ஆனா இந்த கெட்டப் பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த நீயா நானா ஷோ தான் ஞாபகம் வருது. சரி, அதுல வந்து இதே கெட்டப்ல தான் வருவீங்க. உட்கார்ந்து இருக்கும் போது நீங்களாவே உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. சோ வந்து தெய்வ திருமகள் கிருஷ்ணா மாதிரியே தான் உட்கார்ந்துருப்பீங்க. அது கோபி சார் கூட சொல்லியிருப்பாரு, நீங்க தாங்க வந்ததுல இருந்து மாறவே இல்லைன்னு. இப்போ கூட உங்களை கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்க. கையை அது அந்த படத்துல சந்தானம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு கையை தூக்காங்க, இருக்கு தூக்குறாங்க. அது மாதிரி அதான் சார் ஒரு கலைஞன் வந்து நம்ம என்ன, அதாவது நம்ம இது மட்டும் பெருசு கிடையாது. நம்ம போடுற ஆடைகள் அந்த அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் போடுறோம், அது பெருசு கிடையாது. அந்த அந்த ஆர்டிஸ்டினுடைய என்ன வேணும், அது பாடி லாங்குவேஜ், அந்த நிற்கிறது செய்கிறதுலாம் அவர் மாதிரி இருந்தால் தான் ஆடிஷன் மத்தியில் ரீச் ஆகி நல்ல நம்மளுக்கு ஒரு பேர் வரும். ஏன்னா அவங்க பண்ணுற கெட்டப்ப நம்ம வெளியே போய் நம்ம கொஞ்சமாவது அழகாக கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். இதான் ரொம்ப ஆக்டிங்கான பாட்டு. ஆமா ஆமா. இதை நீங்க ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 4000-5000 பேருக்கு முன்னாடி ஒரு என்கேஜ் பண்ணி இந்த விஷயத்த பண்ணணுன்றது ரொம்ப பெரிய சிங்கிளா போய். ஆமா, சிங்கிளா போய் பிள்ளைகளை 5-6 பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு புஷ்டப் கொடுத்து பாப்பா அப்படின்னு பாதி பாட்டு வந்து இங்கே பண்ணுவேன். இதில் வந்து ஸ்டேஜில் மிச்சம் பாதி பாட்டுக்கு உள்ளே இறங்கி ஆடியன்ஸ்குள்ளே இறங்கிடுவேன். ஆடியன்ஸ்குள்ளே இறங்கி அவங்க கூட போய் அந்த இந்த படத்தில் எப்படி சார் விக்ரம் சார் பண்ணுறாரு அதே மாதிரி ஆடியன்ஸ்குள்ளே போய் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அப்பா பாரு நல்லா பண்ணுறாரா, பரவாயில்ல நல்லா பண்ண, அதாவது என்னடா ஒன்று எப்படி பண்ணுறான் அப்படிங்கிற அழகாக பண்ணுறான்டா அப்படிங்கிற ஒரு கைதட்டு நம்மளுக்கு அது போதும், அதை வச்சு ஓடிக்கும். சூப்பர். இப்போ அதே மாதிரி நீங்க இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்து எல்லாமே சொன்னீங்க. ஆமா. ஸோ வந்து இப்போ
உங்க பசங்க எல்லாம் வளர்ந்து இப்ப காலேஜ் படிச்சிருக்காங்க, ஒருத்தவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. ஆ. சோ விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்லாம் உங்களை வந்து ஒரு விக்ரம் ஆர்டிஸ்டா அவங்க எப்படி பார்த்தாங்க, அவங்களுக்கு இது எவ்வளவு தூரம் பிடிச்சிருந்தது? அவங்க சார் எப்பா நீங்க சூப்பரா பண்ணிருக்கேப்பா யாருன்னு சொன்னது கிடையாது. என் குடும்பத்துல பாத்துருக்காங்க உங்க ஏரியால பண்ணும்போது கூட. என் வீட்டுல இன்னும் என் குடும்பத்துல யாருமே வந்து நான் பண்ண ஷோவை நான் என்னால பார்த்து நல்லா இருக்குன்னு அவங்க வந்ததும் கிடையாது. என் குடும்பத்துல யாருமே வந்து சூப்பரா பண்றாரு அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. உங்களுக்கு அந்த இது இருந்திருக்கா, அவங்க வந்து பார்க்கணுன்ற ஆசை? என் ஆசை இருந்துச்சு. நானும் கூப்பிட்டு பார்த்தேன். அவங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லாத இப்போ எதுக்கு அம்மா கூப்பிட்டுக்கிட்டு அவங்க லைன் வேற. சரி அவங்களுக்கு இது உங்களுக்கு ஒரு வேலை இப்படி போய் பாடுறாரு அப்படிங்க அவங்களுக்கு மனசுக்குள்ளே தான் இருக்கலாம். அதனால ஆனால் அவங்க என்னை இதனால் வரைக்கும் நீ ஆடக்கூடாது பாடக்கூடாது, நீ குடும்பத்தில் கரெக்டாக இருக்கீங்கள அது போதும், குடும்பத்தில் நல்லா கிளீனாக கொண்டு போகிறீங்கள அப்படிங்கும்போது நம்மளும் இப்போ வரைக்கும் நம்ம 57 வயசு ஆக போகுது. நம்மளும் இப்போ இந்த ஃபீல்டில் உங்களுக்கு தெரியும், இந்த ஃபீல்டை பற்றி தெரியும். இதில் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கெட்டு போகிறதுக்கும் அதாவது என்னது அதை துட்டு போகிறதுக்கும் கட்டுக்கோப்பாக இருக்கணும். கெட்டு போகிறதுக்கும் துட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப இருக்குது. அதை நம்ம விட்டு கொடுக்காம வாழணும். அதே மாதிரி இப்ப நீங்க இந்த கெட்டப்ல உங்களை பார்க்கும்போது எனக்கு ரீசெண்டா இப்ப ஞாபகம். அதே மாதிரி வந்து இது ஆதித்யா டிவிலையுமே வந்து நீங்க ஒரு ஷோவே பண்ணிருக்கீங்க. அதுல இந்த கெட்டப்லாம் போட்டு வந்திருக்கீங்க, கந்தசாமி கெட்டப்லாம் போட்டு வந்திருக்கீங்க. சோ அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அந்த டிவி ஷோ அப்படின்றது உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது அந்த சமயத்துல? அதான் சார் அவங்க தான் கூப்பிட்டாங்க சார். எல்லாருமே சார் நம்ம கொஞ்சம் ஒரு 5 அடி முன்னால் வச்சோம்னா அவங்க ஒரு 5 அடி இங்கிட்ட வருவாங்க, முன்னால் வருவாங்க. அப்படிதான் போகிறதா அப்படி நம்ம அதை அப்படி கொஞ்சமாக ஒவ்வொரு பக்கம் பண்ண போய் தேவதர்ஷினி மேம் கூடலாம் சேர்ந்து தேவதர்ஷினி மேடம் அதாவது விஜய் டிவியில் பண்ணோம், எல்லா டிவிலையும் பண்ணோம். விஜய் டிவி, சன் டிவி, அதே என்ன டிவி, ஜெயா டிவி, நம்ம இதுக்கு என்ன டிவி ஜி தமிழ், நம்ம ஏதோ அந்த மணி எல்லா டிவிலையும் பண்ணியாச்சு. அந்த டிவிலன்னு கிடைச்ச அந்த ஃபேமஸ் இருக்குல்ல, அது உங்களுக்கு எவ்வளவு தூரம் யூஸ்ஃபுல்லா இருந்தது? அதுல வந்து சார் அதுல வந்து நேமு தான் மணி. இப்ப விஜய் டிவி புகழ், சன் டிவி புகழ் அப்படின்னு போட்டுக்கலாம் எங்களுக்கு. அவ்வளவுதான், வேற அதை வச்சு அதான் என்ன சொல்றது, அத எங்க ஃபீல்டு வந்து அதிகமா இருக்கும் பனி, ஆனா அதிகமா கிடைக்காது மணி. நீங்க போட்டிருக்க கெட்டப் தான் விக்ரம், பேசுறதுனா டிஆர் மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா பார்த்தா இன்ஸ்டாகிராம் நல்ல பயங்கரமா வீடியோஸ் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. எல்லா மில்லியன் கணக்குல போயிட்டு போகுது, நிறைய கமெண்ட்ஸ் வருது. சோ அதுல பார்த்தா நெகட்டிவ் கமெண்ட் இருக்கும், பாசிட்டிவ் கமெண்ட் இருக்கும். நம்ம ஸ்டேஜ் ஷோ பண்ணும்போதோ டிவி பண்ணும்போது நம்ம மூஞ்சிக்கு முன்னாடி யாரும் நம்ம பேச போறோம்ல, அவங்க பின்ன டிவி பார்க்கறவங்க வீட்டுல பேச நமக்கு தெரியப்படுது, அவ்வளவுதான். ஆனா இந்த இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் வருது, அதை பார்க்கும்போது அது உங்களுக்கு ஏதாவது வருத்தத்துக்குரிய கமெண்ட் வந்திருக்கா? சோறு வைக்காங்க வீட்டில், சோறு நிறைய அழகான சோறு நல்ல இருக்கு சாப்பாடு, அதில் சின்ன சின்ன குருணை இருக்கு, என்ன கல் இருக்கு, அதை தூக்கி போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கல்லை தூக்கி மண்ணோம்னா நம்ம பல்லு தான் போகும், பல்லும் போகும், நம்ம சொல்லும் போகும், நீ வெள்ளு, அவ்வளோதான். ஸோ அந்த கமெண்ட்ஸாக பார்த்தாலும் நீங்கள் அதை பெருசாக கண்டுக்கிறது அது அவங்க வேலை, நம்ம வேலை. அதான் என்ன சொல்கிறேன், நம்ம வீடியோ வந்து அவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு தான் நம்மளை வரையின்றாங்க. நம்ம வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நம்மளை வைகிறாங்க. வைகிறதுல அவங்களுக்கு ஒரு மனசு நிம்மதியாக வையட்டும். ஸோ அதே மாதிரி இப்போ அதில் நானுமே என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நான் போய் பார்ப்பேன். அதில் நீங்கள் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுற வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது அதில் வந்து எந்த ஆர்டிஸ்டோ இப்ப நீ விக்ரம் போறனால நீங்க விக்கிற மாதிரியா இருக்க நீ அப்படி அந்த கமெண்ட் அது எல்லா ஆர்டிஸ்டுக்கும் வரும். ஆனா நடன கலைஞரா நீ மேடையில ஆடுறது எல்லாமே ஓகே. இப்ப வந்து இப்ப ரோட்ல சீர் கொண்டு போறது, பெரியவங்களை உள்ள வெல்கம் பண்ணி ரிசப்ஷன்ல நிக்க வைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சரின்னு படுதா? உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா? சார் நம்மளை கூப்பிடுறாங்க, அவங்க ஈவெண்ட்ல கூப்பிடுறாங்க, சார் நீங்க ஒரு ஆர்டிஸ்டா ஒரு 5 பேர் வந்தீங்கன்னா இந்த பிள்ளை கூடயே வந்தீங்கன்னா எங்களுக்கு மன சந்தோஷம். அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு விசேஷத்துக்கு ஆர்டிஸ்ட்லாம் வந்தாங்கடா, விஜய், அஜித், எம்ஜிஆர், ரஜினி, விஜய், விக்ரம் சொல்லி வந்தாங்கடா. அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க கூப்பிடுறதான் சார், அவங்க தான் கூப்பிடுறாங்க. அவங்க கூட அப்படி போக முடியல, அவங்க தான் இந்த மாதிரி நடந்து வர சொல்றது, அவங்க தான் கூப்பிடுறது, அவங்க தான். நீங்க ஏன்னா அவங்க எங்களை வந்து அசிங்கப்படுத்தல, அவமானப்படுத்தல, அது கௌரவமா தான் அவங்க எங்களை சீர்வரிசை பின்னால எங்களுக்கு முன்னால கூட்டு போறாங்க. எங்களை பின்னால போக சொல்லிட்டு அவங்க முன்னால வரல. நீங்க ஒரு ஆர்டிஸ்டுக்கு நீங்க முன்னால போங்க, நாங்க பின்னால வரோம். அப்படிதான். அது இதனால என்ன அசிங்கம் இருக்கு?
இதெல்லாம் அசிங்கமே கிடையாது சார். இது சார் தொழிலில் எந்த தொழிலும் அசிங்கம் கிடையாது. உலகத்தை இப்படி பார்த்தா என்ன தொழில் எவ்வளோ மோசமான தொழிலெலாம் இருக்குது. அது அவங்க வேலை தான். நம்ம நீங்கள் சொன்னீங்கல்ல, கெட்ட தொழில் பண்ணக்கூடாது, அழகான தொழில் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஸோ அப்போ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்தாலும் நீங்கள் அதை வந்து அதெல்லாம் சொல்லிட்டோம்ல சார். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது நேர்மையான தொழில் நீங்கள் நம்புறதுனால நீங்கள் அதை பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். இப்போ இந்த கெட்டப் பார்த்தாச்சு. ஆமாம். அடுத்த கெட்டப் அடுத்து விக்ரம் சார் பல கெட்டப் போட்டிருக்காரு. இதில் ஒரு படம் பார்த்தீங்கன்னா கந்தசாமி சேவல் கெட்டப்பு. ஆமாம், அதான் சேவல் கெட்டப்பு. அந்த கெட்டப் வச்சிருக்கேன். அந்த கெட்டப் அடுத்து போடுவோம். அடுத்து அதை பார்ப்போம். ஓகே. கந்தசாமி உங்கள்கிட்ட இருக்க காஸ்டியூமே பயங்கர மெனக்கட்டு பண்ண காஸ்டியூம்னா இதுவாக தான் இருக்கும்ன்றது பார்த்தாலே தெரியுது. இந்த உழைப்புக்கு பின்னாடி இருந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். இப்போ பாண்டியராஜன், இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம அடிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா இதை நம்ம ஐடியா கொடுக்க போகிறோம், அடிக்க போகிறாங்க. இது வந்து நம்ம வீட்டில் மிஷின் இருக்குது. இது வந்து நானே என் அளவுக்கு கரெக்டாக அடித்தேன். இதுக்கு தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்தேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சேவல் ரெக்க இவ்வளோ பெருசாக வந்து சிட்டிக்குள்ளே இருக்காது. கிராமத்தில் குப்பை இருக்குல்ல, குப்பை மேடில் நிறையா கிடக்கும். போய் உள்ள மண்ணும் குப்பையுமா இருக்கும். அதை பூரா பெருசாக எடுக்கணும். இந்த இவ்வளோ பெருசெல்லாம் சேவல் வந்து அந்த மாதிரி ஊர்லாம் கிடக்கும். பூரா எடுத்து நல்லா அலசி சோப்பு போட்டு அலசி நல்லா வெயில காய வச்சு இதை ஒன்று ஒன்றா அடித்து, இதுக்கு தான் எனக்கு 1 மாதம் ஆச்சு. பத்திரமா பாதுகாத்து 1 மாதம். இது அந்த படம் வந்த படம் என்னைக்கு அந்த படத்தினுடைய போஸ்ட் வெளியே வந்துச்சோ அப்போவே நீ இதை ஆரம்பிச்சிட்டேன். இதை எடுத்து இதை எப்படி நம்ம என்னைக்காவது ஒன்று நம்ம யூஸ் ஆகுன்னு சொல்லி இது இந்த ஈவெண்ட்டில் பெரிய ஈவெண்ட்டில் போடுவேன். ஈவெண்ட்டில் போடும்போது இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மனசு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். கந்தசாமி கட்டப்பை போட்டு அப்படிங்கும்போது இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அதே மாதிரி கோழி. ஆமாம், அதே மாதிரி செஞ்சேன். இதில் பண்ணியிருக்கீங்களா? அது ஒரு மெட்டல் மாதிரி, மெட்டல் கிடையாது, பிளாஸ்டிக்கில் அப்படியே அறுத்து கட் பண்ணி அறுத்து மாட்டி, இது அந்த படம் எப்போ வந்துச்சு அப்போ செஞ்சதுதான். இது அப்போ செஞ்சதுதான். இப்போ வரைக்கும் அந்த புதுசாக வச்சுருக்கேன். ஆமாம், இது நம்மளுக்கு ஒரு அந்த பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துக்கொண்டு. ஆமாம், அந்த மாதிரி இது நல்லபடியாக வச்சுருக்கோம். அதை ரொம்ப நன்றிண்ணே. உங்களோட எனர்ஜி அப்படின்றது எங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா வந்து 58 வயசு 57 வயசு நீங்க சொல்றீங்க, ஆனா அது வந்து உங்களோட செய்கையில வந்து அது சுத்தமா தெரியல. ஏன்னா நாங்களே சில விஷயங்கள் வந்து வேணான்னு சொன்னா கூட அதெல்லாம் இல்ல பரவாயில்ல வாங்க போலாம் அப்படின்னு கீழே போறீங்க, மேல இருந்து குதிக்கிறீங்க. நான் என்னுடைய இந்த 5 கட்டப்பையும் உங்க முன்னால காமிச்சு உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு அழகான வார்த்தை, ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அழகான வார்த்தை தான் எங்களுக்கு ஒரு பூஸ்டப். அதை நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்களும் ஆண்டவன் அருளாளு, நீங்க எல்லாரும் நல்லா ஓகோன்னு இருக்கணும். ஆண்டவனை கும்பிடுறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். உழைப்போம், உயர்வோம், வாழ்வோம், வளர்வோம். நன்றி, வணக்கம்.